இருக்கக்கூடிய மக்களுக்கு முக்கியமாக வழங்கக்கூடியது விவசாயம். இங்க என்ன விவசாயம் நடக்கிறது என்றால் ரப்பர் விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் விவசாய துறைக்கென்று தனி பட்ஜெட் ஆரம்பித்தார். அந்த துறையின் சார்பாக விவசாயம் ரப்பர் தொழில் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி சட்டமன்றத்தில் கேள்வி கேட்ட பிறகு அந்த அமைச்சருக்கு விவசாயத்தை பற்றி தெரியவில்லை. ஆக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தொகுதியுடைய அமைச்சர் ரப்பர் தொழிலை விவசாய பட்ஜெட்டில் சேர்த்தாரா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே விவசாயத்திற்கென்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை இந்த அரசு கொண்டாந்திருக்கிறது. மத்திய அரசு மூலமாக விவசாயத்திற்கு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். உடனடியாக 2011, 12, 13, 13, 14, 15, 16 ஆகிய ஆண்டுகளிலே அதற்கான தொகை ஒதுக்கப்பட்டது. ஆனால் நிதி ஒதுக்கப்பட்டது. இதுவரையிலும் அவர்கள் அந்த வேலிமலையில் இருக்கக்கூடிய இடத்தை எடுக்கவில்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் ஆராய்ச்சி மையம் வந்துவிட்டது என்று கூறுகிறார். வேடிக்கையாக இந்தியாவில் இருக்கிறது. வெற்றி புயல் காரணமாக ரப்பர் தொழிற்சாலையுடைய இந்த ரப்பர் பாலை எடுத்து ரப்பர் செய்வார்கள். அதற்காக அதிமுக ஆட்சி காலத்திலே 22/1/2018 அன்று நிதிக்குழு ஒதுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 68 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. தொழிலாளி நல்ல முறையிலே ரப்பர் ஷீட் எடுத்து விற்றுக் கொண்டிருந்தார்கள். கன்னியாகுமரி மாவட்ட ரப்பர் உற்பத்தியாளர் சங்கத்தின் சார்பாக அந்த தொழில் சீரோடு சிறப்பாக நடைபெற்றிருந்தது. இடையிலே அந்த ஸ்மோக், அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த ரப்பரை ஷீட் எடுப்பதற்காக ஸ்மோக் ஹவுஸ், ரப்பர் ஸ்மோக் ஹவுஸ் அட் குலசேகரம், அது தீப்பிடித்து எரிந்து அந்த குடம் இடிந்து விட்டது, மாறிவிட்டது. கன்னியாகுமரி ரப்பர் கமிட்டியிலே பல கோடிகள் இருக்கின்றன. இந்த அமைச்சர் அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்? இந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு இந்த அமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? நாங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருந்து நான் முயற்சி சென்று மாவட்ட நிர்வாகத்தை பார்த்து, இன்சூரன்ஸ் கம்பெனியை பார்த்து அந்த தொகை வழங்கப்பட்டது. இந்த தொகையின் மூலமாக அந்த விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த தொகுதியுடைய வளர்ச்சிக்காக, இந்த ரப்பர் தோட்டத்தின் வளர்ச்சிக்காக எந்த முயற்சியையும் இந்த அமைச்சர் செய்யவில்லை. வாக்காள பெருமக்களே, திமுக காங்கிரஸ் கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணி ஆகிய இரு கூட்டணியிலும் ரப்பர் ஆராய்ச்சி மையத்துக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் விஜயரசன் சொல்கிறார், ரப்பர் தொழிற்சாலை வரும், ரப்பர் தொழிற்சாலை வரும் என்று சொன்னார்கள். இது பல ஆண்டு காலமாக சொல்லியிருக்காரு. எனவே உங்களது பொன்னான வாக்குகளை எல்லாம் அருமையான வேட்பாளர், தங்க வேட்பாளர் பேச்சுப்பாறை அணையிலே தண்ணீர் ஒழுங்காக திறக்க வேண்டும் என்பதற்காக அணையில் இருந்து திறக்கிறோம். பல தடவை அணையிலே நீர் திருவிழா வராதனால் கும்பப்பூ சாகுபடி பாலிடம் இருக்கிறது, இன்சூரன்ஸ் கிடையாது, அணையை சரியாக பரிமாறிப்பதில்லை. ஆகவே இங்க ஒரு அமைச்சர் இருக்கிறாரா என்ற கேள்வி இருக்கிறது. தம்பி விஜயவசந்த் அவர்கள் ரப்பர் தொழிற்சாலை ஆரம்பிப்பேன் என்று சொன்னார்கள். அவர் 2.5 வருஷமா எம்பியா இருக்காரு. 10 ஆண்டு காலம் பிஜேபி ஆட்சியில் இருந்தது. இவர்களெல்லாம் மத்திய அரசில் வரக்கூடிய நிதியை பெற்றார்களா என்றால் கேள்விக்குறியா இருக்கிறது. எனவே வாக்காள பெருமக்களை உங்களது பொன்னான வாக்களை எல்லாம் பெட்டையரை அள்ளி தந்து அமோக வெற்றி பெறுவாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை